ஒன்றை மயிலாக மற்றொன்றை சேவல் கொடியாக. சேவல் கொடியாக. ஆமா. சூரபத்மனை இருவாக சேவல் சூரன் மயில் பதுமன் சேவல். சேவல் சேவலா மாறுறது மொத்தம் எத்தனை பேர்? கேட்க வந்த எண்ணெயை நிப்பாட்டி வச்சுட்டு அதுலயும் ஒரு விஷயத்தை மறுத்து அடுத்த கேள்வி கேட்டு நின்றுட்டாரு. நீங்க கேட்டியோ ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் என்னன்னு நான் கேட்கல வேணாமா? நீங்க முத்தச்சிப்பி கேட்கல கலைமகள் தான் சொல்லணும்னு சட்டம் இருக்கமா? ஆனா இந்த 4 பேரை தவிர மத்தது பூரா எனக்கு எதிர்ப்பதமா தான் சரி பண்ணுது. நியாயத்தோடு தர்மத்தோடு இங்க நீதிபதிகள் அமர்ந்திருக்காங்க. ஞான பயிர்கள். நான் உங்களை சொல்லணுங்க, 2 பேருக்கு நியாயம் அநியாயம் அவங்களுக்கு. இந்த சூரியன் இருக்காருல்ல, அந்த பிரச்சனைக்கு வருவோம். சரி வாங்க. சூரியனுக்கு 7 குதிரை, ஒரு தேர், ஒரே சக்கரம். சரி, இந்த தேரை யார் ஓட்டுவா? சாரதி. அவன் அருணன். அருணன். பெரும்பாலும் படங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியனை போட்டிருப்பாங்க, 7 குதிரையை போட்டிருப்பாங்க, 7 குதிரையோட காலை போட்டிருப்பாங்க, சூரியனுடைய காலையும் கூட போட்டிருப்பாங்க. ஆனா இந்த சாரதியா இருக்காரு பாருங்க அருணன், அவர் காலை மட்டும் காட்ட மாட்டாங்க. அருணனுக்கு ஆமா யார் கிடையாது. இல்ல, பிறக்கும் போதே ஊனமா பிறக்கப்பட்டவன். 2 காலுமே இல்ல. 2 காலும் கிடையாது. இருங்க இப்படி. இந்த சூரியனுடைய மகன் எம இருக்க பாருங்க, அவருக்கு ஒரு கால் ஊனமாயி இப்ப இல்லாம போச்சு. அது ஏன்றதை நான் சொல்லணும்னா அந்த சூரியனுக்கு சாரதியா இருக்க அருணனுக்கு 2 காலுமே இல்லையே, ஏன்றதை நீங்க சொல்லணும். நீங்க கேட்டது ஒத்த காலு, நான் கேட்டிருக்கேன் 2 காலு. ஆனா மணி 3 காலு. ஆகட்டு 3.75 ஆனாலும் பரவாயில்ல. இல்ல 4 காலானாலும் பிரச்சனை இல்ல. சேகாலானாலும் பரவாயில்லையா? சரி, இன்னைக்கே நேரம் தவறும் போட்டியா வந்து முருகன் என்னங்க பண்றது? எங்க அப்பா நல்ல பாடுறவர் பேசுறவர். எங்க அப்பா எல்லாத்தையும் இல்ல, எங்க அப்பனுக்கு தெரியும் முத்துச்சிப்பி வந்தான்னா எவ்வளவு நேரத்துல அவர் பேர் வாங்கிப்பாரு, மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு. எங்க அப்ப ஜென்டிலா வந்து அந்த நாளை என் கொடுத்த நேரத்தை வாங்கிடுவோம். ஐயா அந்த 2 காலு, இந்த ஒத்த காலு லேட் ஆகாம ஏன் இருங்க இல்லையா சகோதரர்கள் அப்படி பேசாதீங்க. அருணன் வந்து பிறக்கும் போது 2 காலம் சூரியனுக்கு தேவதை சாரதி, இவருக்கு 2 காலம் இல்லையே. என்ன காரணம்? காசிம முனிவருக்கு 13 மனைவிகள். இந்த 13 மனைவி கடைசியாக மனதை கற்றுங்க 2 பெண்கள். இந்த 2 பெண்கள் கேட்டாங்க, ஐயா முட்டைகள் இருந்து தன் வர்க்கங்களை பெருக்கி போகணும், நான் வம்சம் தலைக்கணும். 2 பேரும் வரம் கேட்கிறாங்க. அப்படி வரம் கேட்கும் போது காசிம சொன்னார், முதல்ல மன்னரை போய் கேட்டார், ஐயா எனக்கு 2 போக போதும், என் பிள்ளை 2 இருந்தா போதும், அதிகமான எனக்கு வேணா என் வம்சம் தலைக்கணும்னு 2 முட்டையை கொடுத்தார் மன்னரையிடம். அடுத்து கத்தரோட அவரோட தங்கச்சி கடைசி அந்த மாதிரி எனக்கு 105 முட்டை வர எனக்கு பிள்ளைகள் நிறைய வேணும்னுச்சு. உடனே கொடுத்தாரு. இப்ப 2 முட்டைகள் கொடுத்தாச்சு, 105 முட்டை கொடுத்தாச்சு. முதல்ல கொடுத்த முட்டை இருந்தா பிள்ளை வரணும், ஆனா எதிர்பாராம அங்க நடக்குது. இந்த 2 முட்டையுமே சும்மா இருக்கு. 105 முட்டையில இருந்து 105 பாம்பு வர்க்கம் ஒவ்வொருத்தரும் பிறந்து முட்டை வந்து வரிசை வந்துட்டேன். அப்பதான் அந்த அம்மா பாத்துச்சு, ஏதாவது தான் தங்கச்சி 2 பேரும் உடனே முதல்ல நான் வாங்குறேன், அடுத்து தங்கச்சி வாங்குறா. முதல்ல கொடுத்த 2 முட்டையும் அப்படியே இருக்கு, பின்னாடி அடுத்து கொடுக்கப்பட்ட 105 முட்டையும் குடிச்சிருச்சு. பாரு, நம்மளுக்கு பின்னாடி வந்தவ இவ வார்த்த வேலையினால அது நல்லா இருக்கா? என்ன சாரையா என்ன பேசுற மட்டும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மா நான் உங்களை ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க பாவம். உங்களை நான் எந்த வகையிலும் பேச தரப்படா பேச மாட்டேன். நம்மளுக்கு நம்ம வந்தவ இருங்க, நம்ம கிட்டே கேள்வி கேட்டிருக்காரு, நமக்கு ஒரு கதை இருக்கு. அப்ப நான் பாத்துக்கிறேன். நம்மளுக்கு பின்ன வந்தவ நம்ம தங்கச்சிதான். எங்க போறோம்? யார் தங்கச்சி? நம்ம தங்கச்சி. நம்ம தங்கச்சி போயிட்டு போகுது பரவாயில்ல, இருந்தாலும் அந்த அக்காக்காரிக்கு பொறுக்கல மனசு. உடனே அவசரப்பட்டு இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு முட்டையை உடைச்சிருச்சு. கரு ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை முழுமைக்கு முதலாக தாய் அவசரப்பட்டு உடைத்த காரணத்தினால் அதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட குழந்தைய அருணன் வந்தாரு. அருணன் வந்தாரு, அம்மா நீ அவசரப்பட்ட, அவசர புத்தினால பயம், நீ அவசரப்பட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா உறுப்பு ஒன்றாக சேர்ந்து அழகா எனக்கு கால்கள் வந்திருக்கும். ஆனா நீ அவசரப்பட்ட உடைச்ச காரணத்தினாலே கால்கள் இழந்தேன். பரவாயில்ல, நான் ஒண்ணு சொல்றேன், நீ அவசரப்பட்ட காரணத்தினால இன்னொரு முட்டை இருக்கு பாரு, அந்த முட்டை எப்ப தோற்றிருக்க அதுல இருந்து வெடிச்சு ஒருத்தன் வர்றானோ அவசரப்பட்டு உடைக்காது. இங்க அவசரப்பட்ட நீ பொறுமையாத்தான் இருந்தான்.
எப்ப வர அது முடியும் நீ காத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் சூரியனுக்கு தேவட்டியாக சாரதியாக சென்றார் அருணன். அதற்கு பிறகு மீண்டும் அந்த முட்டையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட குழந்தையே அவன்தான் கருடன் என்று சொல்லக்கூடியவன். தாய் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எல்லாத்தையும் இந்த காப்பாற்றியது கருடன். அப்ப முதல் முட்டையிலிருந்து ஊனமா போனது காரணம் என்ன? அம்மா அவசரப்பட்டு உடைச்சதுனாலதான் அருணன் கால்கள் இழந்தான். பொறுமையாக இருந்த இன்னொரு முட்டை இருந்தால் அவர் கருடன் நாராயணனுக்கு வாகனமாக சென்றார். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அப்படின்னால இன்னைக்கு யாரு வந்தா நிவர்த்தி அடையும்? நிறைவேறணும்னா கருடன் மேல பறக்கணும். அப்ப கருடனுடைய அண்ணன் அருணன் கால் ஊனமா போனதுக்கு காரணம் தாய் இருப்பது சூரியனுக்கு நீ கேட்டதுக்கு உண்டான பதில். ஏன் அவர் கை காட்டக்கூடாது? உங்களுக்கு என்ன எழுதி பேசாம வரும்? அது எப்படி நான் சொல்றது மாதிரி வாட்சி சரியில்லை. அந்த பக்கம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. யாருங்க இந்த ரெண்டாவது பிரச்சனை முடிங்க வர்றேன். ரெண்டு முடிஞ்சிருச்சுல, ஒண்ணுதான் இருக்கு. அவசரப்பட்டு அம்மா முட்டையை உடைச்சு விட்டாங்க. ரெண்டு காலும் ஊனமா போயிருச்சு. யாருக்கு? அருண பகவானுக்கு. நல்ல அழகா ரொம்ப தெளிவா எல்லாரும், அதாவது படிக்காதவர்களுக்கும் புரியறவன். இங்க படிச்சவங்க எல்லாரும் பேச்சுன்றது எப்படி இருக்கணும்? நயம்பட இருக்கணும், இனிமையா இருக்கணும் பேச்சு. அது மாதிரி ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கீங்க. நானும் இதெல்லாம் சொல்லுவேன், ஊடால மூச்சே வரக்கூடாது. புரியுதா? மூச்சு நான் அடைச்சிடுறேன், அடைச்சு கூட வைங்கன்ற பேசாம. அந்த சாப்பாடே மூச்சுவேன், காத்தெல்லாம் சாப்பிடுவேன். இந்த வீணை அடிச்சு வருஷத்துக்கு நான் வீணை மானதை மாத்தினதே மிச்சம். ஏங்க அங்க அம்மா அவசரப்பட்டு முட்டையை உடைச்சிட்டாங்க. அவருக்கு ரெண்டு காலும் ஊனம். இங்க அம்மா அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஒத்த காலும் ஊனம். அங்கேயும் அம்மா தான், இங்கேயும் அம்மா தான். என்ன ஒரு சின்ன மாற்றம். அங்க இருந்தது அம்மா, இங்க இருந்தது சின்னம்மா, சிற்றம்மை. எங்க யமதர்மனுடைய தந்தை யாருன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்தாங்க. மனைவிக்கு ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க புராணத்துல. சஞ்சனா தேவின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, பிரீத்தி உஷான்னு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் இருக்கு. இந்த பேர் உங்களுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு மூணு ரெண்டு பிரீத்தி நீங்க கவனிச்சுட்டே இருந்தோம். சரியாது அப்படியே இருக்கட்டும். அப்ப ஆரம்பத்துல சூரியனுக்கு இருந்த மனைவி என்ன பண்றாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில நம்மனாலேயே அந்த வெப்பம் தாங்க முடியல. அந்த அம்மா அனுதினமா அவரோட இருந்து குடும்பம் நடத்துறது. அந்த அம்மா என்ன செய்யறாங்க? தன்னுடைய கணவனுடைய வெப்பம் தாங்க முடியாம, அவரோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாம, தன்னுடைய நிலையில் இருந்து ஒரு பெண்ணை படைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு சாயாதேவின்னு பேர். அந்த பெண்ணை படைச்சு சொன்னாங்க, அம்மா நீ வந்து என்னுடைய கணவனிடம் சென்று என்னை போலவே அங்க இருந்து நீ குடும்பம் நடத்தணும். என்னால அவனுடைய வெப்பம் தாங்க முடியல. என் புருஷனோட நீ இல்வாழ்க்கையில இருக்கும் போது எந்த சந்தேகமும் உன் மேல அவருக்கு வரக்கூடாது. நம்ம கொண்டாட்டி தானா அப்படின்னு அந்த அளவுக்கு நீ உண்மையா நடந்துக்கிறணும் அப்படின்னு அம்மா என்ன பண்றாங்க? ஒரு பெண்ணை படைச்சு அந்த பெண்ணை அங்க அனுப்பி வச்சுட்டு இந்த அம்மா பூலோகத்தில் குதிரையாக, அதாவது அஸ்வம்னா குதிரை, அஸ்வமா மாறிட்டு பூலோகத்துக்கு வனத்துக்கு போயிட்டாங்க. இங்க சூரிய பகவான் இல்ல, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது யாரு? அவர் கொண்டாட்டி இல்ல, அவர் கொண்டாட்டி மாதிரி இருக்கு இன்னொரு பெண்ணு. இவருக்கு இது தெரியல. ஏற்கனவே இருந்தாங்க அவரோட உண்மையான கொண்டாட்டி. அந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைதான் யமதர்மே, யமுனை நதி ஓடுற யமுனை நதி. இதெல்லாம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை. இந்த ரெண்டாவது போனா பாருங்க சாயாதேவி, அவளுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த பிள்ளைதான் சனி பகவான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? என்னதான் இருந்தாலும் புருஷன் கிட்ட கொண்டாட்டியா நடந்துக்கலாம். ஆனா பெத்த பிள்ளையும் மத்த பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இந்த அம்மா சனி பகவான நல்லா பாத்துக்கிறாங்க. யமதர்மனையும் யமுனையும் கவனிக்கிறதே இல்ல. யமதர்மனுக்கு ஒரே சந்தேகம், நம்ம அம்மா தானா, இவன் நம்மளை பாக்குற விதமே சரியில்லையேன்னு ஒரு சந்தேகம். அப்படி இருக்க என்ன ஆகுது? இந்த பெண் என்ன செய்யறா? சாயாதேவி தன்னுடைய பிள்ளை சனி பகவான நல்லா பாத்துக்கிட்டு யமதர்மனை ரொம்ப ஏசுறா, ரொம்ப கோபம் கொண்டு தப்பா பேசுறா. பேசிய உடனே கோபம் கொண்ட யமதர்மன் என்ன செய்யறாரு? தன்னுடைய தாயை ஓங்கி தன்னுடைய காலால எட்டி உதைக்கிறார். எட்டி உதைச்சோன்னு வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. வேண்டா, நீ எல்லாம் பிள்ளையா? நீ எல்லாம் என்னடா முடிக்கிற? ஏன் பிள்ளையா? எனக்கு பிள்ளை வந்திருக்குவாரு. ஒரு பெத்த தாயும் கூட பார்க்காம மூச்சு இழுத்து பிடிக்கிற மூச்சு. யாரு? சத்தம் வரக்கூடாது கதையில யமதர்மன. உமாக்குத்தான் நல்லா இருக்கே, கால் நல்லா இருக்கும் இனிமேலும். கதையில சொல்றேன், பேசக்கூடாதுன்னு சத்தம். எட்டி உழைச்சு தெரியல. நீ என்னை எந்த கால எட்டி உழைச்சியோ, என்ன எந்த கால எட்டி உழைச்சியோ அந்த காலு
உனக்கு அழுகி புழுக்கார போயிடும் போல அப்படின்னு சமைச்சிட்டாங்க அம்மா. ஆனா உண்மையிலே நீ தாய் இல்ல. எந்த தாயாவது பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இருப்பா பேசட்டுப்பா. நீ அவர் அண்ணே அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. பேசுனா எல்லாத்தையும் திருப்பிடுவாரு. சும்மா இருங்க. இப்ப என்ன ஆகுது? யார் யாரு பயம் இருக்கான்னு என்ன வேற என்ன பூதம் அவரை பார்த்து பயப்பட வேற எந்த பிள்ளைங்க விட்டு ரெண்டு பிள்ளை பேச மாட்டாங்க. அவத்தையே கேளுங்க. பயம் அவனவா முத்துச்சிரி கொம்பா வச்சிருக்கு. கொம்போட பிறந்தா ராமாயணத்துல கலைக்கோட்டு மகிழ்ச்சி நடத்தின யாகத்துலதான் ராம லட்சுமணனே பிறந்தாங்க. அப்ப கொம்போட என்ன ஆகுது? இவருக்கு ஒரு நாள் உணவு போயிடுச்சு. அப்பதான் பார்த்தாங்க என்னதான் இருந்தாலும் பெத்த தாயினா சபிச்சிருப்பாளா? சிட்டனையா போயிட்டா. இவர் மேல இந்த தாயை போய் எட்டி உதைக்கலாமா? இந்த பிள்ளையாவது எட்டி உதைச்சா கால் ஊனமா போச்சு. அப்ப யமதர்மனுக்கு ஒரு நேரத்திலே கால் ஊனமாக போனது. காரணம் சாயார் என்ற தன்னுடைய சிற்றனை கொடுத்த சாபம். இப்ப ஊனமா போயிருச்சு. ஊனமா போன காலு எப்ப மறுபடியும் நல்ல காலா மாறிச்சு அப்படின்னா பூலோகத்துல யமதர்மன் நேர்ல போய் பிடிச்ச உயிர்கள் மொத்தம் 3 பேர் தான். ஒன்னு சாவித்திரியினுடைய கணவன் சத்தியவான், இரண்டாவது மிருகண்டு முனிவருக்கு மருத்துவதிக்கும் பிறந்த மார்க்கண்டேயனுடைய உயிர், மூன்றாவது சுவேதன் என்ற பிராமணனுடைய உயிர். இந்த மார்க்கண்டேயனுடைய உயிரை பிடிக்க போகும்போது அவருக்கு சரியா 16 வயது. அவர் சிவ பூஜையில ஈடுபட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு கொடுத்த வரமே அதுதான். அவர் 16 வருஷம் தான் உயிரோட இருப்பார். அவர் பிறக்கும் பொழுது நிர்ணயிக்கப்பட்டவருடைய மரணம். ஆக போகும்போது என்ன ஆகுது? யம தூதர்கள் போறாங்க, உயிரை பிடிக்க முடியல. யமனே போறாரு, உயிரை பிடிக்க பாசக்கயிறை தூக்கி வீசுறாரு. அந்த நேரத்துல மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறாரு. மார்க்கண்டேயர் மீது விழுந்த பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீது விழுந்துருச்சு. கோபம் கொண்ட சிவன் நேரில் பிரசன்னமாகி யமதர்மனை தன்னுடைய காலால் ஓங்கி எட்டி உதைத்து கீழே தள்ளினார். யமனுக்கு ஒரு நாள் ஊனமா இருந்துச்சு. ஆனா எப்பொழுது சிவனுடைய கால் எட்டி உதைத்ததோ அப்பவே ஊனமாக இருந்த கால் நல்ல காலாக மாறிடுச்சு. சபச்சது தாயாதேவி, சாவத்தை நீக்கியது சிவபெருமா திருக்கடையூரிலே. இதை கேட்ட கணிக்கு பாரு. சூப்பர்மா. ஏன் தாங்க ரொம்ப அற்புதமா தாங்க என்ன கலைமரம் என்ன புள்ளி அந்த முன்னைக்கு பேசுற? நல்ல காரணமா அற்புதமான ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காமா. யமதர்மன் தன் தாயை எட்டி உதைத்த காரணத்தால் ஊனமாக அடைந்தார். ஆனால் அதே ஊனமாக இருந்த கால் திருக்கலையூரே உயிர் கொடுக்க, அதாவது என்ன ஆச்சுன்னா எட்டி உதைக்கும் போது கால் நல்ல காலம் மாறிடுச்சு. இதான கதை. அதுதான் உண்மை. மகாபாரதத்துல மணிகண்டன் ராமாயணத்துல கட்டுண்டு கிடந்தார்கள் அஸ்தவப்பட்ட லட்சுமணன் வானரப்படிகள். அப்படி கட்டுண்டு கிடக்கும் பொழுது சஞ்சீவனி அப்படிங்கிற மூலிகை வேணும். இந்த மூலிகையை படிப்பதற்காக யார் போறா? ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேயர் போறாரு. அப்படி அந்த போய் மூலிகையை பார்க்கும்போது ஒரே மயமாக மின்னியது. எது சஞ்சீவினி அப்படிங்கிற மூலிகை தெரியவில்லை. அதான் மலையவே பெயர்த்து எடுத்து தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு வர்றாரு. இப்ப நம்ம ஓவியத்துல படம் பார்க்கணும். ஓவியத்துல ஒரு கையில பார்த்தா வலது கையில தூக்கினோடியே வரைஞ்சிருப்பாங்க. இதுல கலையத்திலே பறக்கிறாரு. மற்றொரு ஒரு ஓவியத்துல பார்க்கிறேன், இடது கையில மலைய வச்சுக்கிட்டு கதைய தன் தோலை வச்சுக்கிட்டு போறாரு. எது ஏதுவா இருக்கோ பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் எந்த கையிலே சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வந்தார். சரி, இது ஒரு புள்ளி. ஆனா உங்களோட அடுத்து என்ன கேட்கிறேன்? அடுத்து வேற இருக்கா? ஆமா. யமதர்மன் தன் தாயை நல்லா கவனிக்கணும். யமதர்மே சாயாதேவி எட்டி உழைச்சாருல, அம்மா தான் எட்டி உழைச்சாரு. எந்த காலில் எட்டி உழைச்சாரு? ஆனா இம்சைய பாத்திருப்பீங்க. இப்படி ஒரு இம்சைய பாத்திருக்கீங்களா? தாய் பிரச்சனை நிறைய வரும். நிறைய இருக்குங்க. இல்ல வாரேன், பிரச்சனைக்கு வரேன். ரொம்ப முக்கியம் அதெல்லாம். சும்மா ஏதோ கதையை படிச்சா ரொம்ப பேர் இப்படி இந்த ஆன்மீக மலர்ல படிச்சு வந்துட்டு அவ்வளவு வாய் பேசுறது. புராணத்துல படிச்சவங்க எவ்வளவு பேசணும்? ஆத்தடி இப்ப உங்களுக்கு எது தெரியணும்? முதல்ல ஆஞ்சநேயர் அது இருக்கட்டுமா? யமதர்மே அம்மாவை எட்டி உழைச்சாங்க. எந்த காலில் எட்டி உழைச்சாரு? பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு புள்ளியை வச்சிருக்காரு பாருங்க. புள்ளியை எடுக்காம போக மாட்டோம். வாங்க இருக்கட்டும். யமதர்மன் தன்னுடைய அம்மாவை எட்டி உதைத்த கால் வலது கால். ஏன்னா ஆண்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா எடுத்த உடனே எசவுக்கு வர்றது வலது கால் தான். அவருக்கு வலது கால் தான் ஊனமாவும் போச்சு. யமதர்மன் ஊனமடைந்தது வலது கால் அம்மா எட்டி உழைச்சது. ஆமா. இவர் சாபம் எங்க நீக்கப்பட்டது? திருக்கடையூரிலே அமிர்தகரீஸ்வரர் அபிராமி தாயார். யார் எட்டி உழைச்சார்? சிவபெருமான் யமனை எட்டி உழைச்சார். சிவபெருமான்
அப்பதான் நீ சுதாரிப்பா இருக்கணும். ஏன்னு நம்ம எப்பயுமே சுதாரிப்பு தானே, எப்பயுமே அசரவே கூடாது இந்த மாதிரி ஆயிட்ட. நீ அதெல்லாம் கவனம் இருக்கு. யமதர்மன் அம்மாவை எட்டி உதைச்சது வலது காடு. ஆமா. யமதர்மன் சிவன் எட்டி உதைச்சது இடது காடு. நீங்க தான் சொல்லிருக்கீங்க என்னன்னு, ஆம்பளைக்கு உடனே வர்றது வலது கால் தான் அப்படின்னு. சரி, இங்க சிவன் ஆம்பளை தானே, பக்கத்துல வலது கால எட்டி வச்சிருக்காங்க. ஏன் வலது கால எட்டி வச்சிருக்காங்க? அவர் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அவர் வாட்டிக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க சிரிக்காதையா ஈன்னு பாவம். ஒண்ணும் உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி சண்டையை தூக்கி சண்டை போட்டு முகம் தூக்கிட்டு நான் நிக்கல. என்ன சாமி விஷயத்தோட போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சபை நாவகத்தோட எந்த அசிங்கம் இல்லாம அழகா விஷயம் மட்டும் தான் போயிட்டே இருக்க முடியும். என்ன நானும் அதான் எதிர்பார்ப்பேன். சரி, வலது கால எட்டி உதைச்சாரு, அது வலது காடு. இந்த சொன்னீங்க பாரு, இந்த அண்ணன் கூட சொன்னாரு, ஏப்பா சிவன் ஆம்பளை இல்லையா, அவர் இடது காலையும் ஒட்டி உதைச்சாரு. வைக்கனையா கேக்குறீங்க? அதெல்லாம் ஏன் அந்த வீணை உதைக்கிறீங்க போட்டு இப்படி? அமைதி. சாமி, இதுல ஒரு விஷயம் எல்லாரும் யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான யமதர்மனுடைய வேலையை உயிரை பிடிக்கிறது தான். சிவபெருமான் உயிரை, அதாவது முதல்ல சொன்னேன், மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவவதிக்கும் பிள்ளையா பிறந்தவர் மார்க்கண்டேயர். அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. குழந்தை இல்லாமல் சிவனை வேண்டும் போது சிவன் என்ன சொல்லி பிள்ளை கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்கு 16 வருஷம் வாழ்ற நல்ல வேணுமா, 100 வருஷம் வாழ்ற கெட்ட வேணுமான்னு கேட்டாரு. அவங்க பார்த்தாங்க, 100 வருடம் வாழ்ந்து கெட்டவனாக இருந்து என்ன பண்ண, 16 வருஷம் வாழ்ந்தாலும் என் பிள்ளை நல்லவனா இருக்கணும்னு. அதன்படி பிறந்தவர் தான் மார்க்கண்டேயர். அப்ப பிறக்கும் போதே ஒரு 16 வயசுல செத்துருவாருன்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும். யமதர்மன் வேலை என்னங்க, ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா உயிரை பிடிக்கிறது அந்த அவருக்கு வேலை. அவருக்கு அந்த வேலையை கொடுத்ததே சிவன் தான். சிவன் வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை கெடுக்கலாமா? போய் வேலையை கொடுத்தது சிவன் தான். அதுக்காக மரணம் வரும்போது எல்லாரும் சிவனை கூப்பிட்டா மரணம் போயிருமா? அவங்க செஞ்ச பிறவி பாவ புண்ணியத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா எதனால இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா, யமதர்மனுடைய கால் நல்ல காலா மாறணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டப்பட்டது அந்த நிகழ்ச்சியே. வலது காலை எட்டி உதைச்சாருன்னு பாருங்க. வலது காலை எட்டி உதைக்கும் போது சாபம் கொடுத்தது அம்மா. யாரு? சூரியனுடைய 2வது மனைவி சாயாதேவி. அவங்க ஒரு பெண்ணு. சரி, பெண்ணால ஏற்பட்ட சாபம் யாரால போகணும்? பெண்ணால தான் போகணும். இங்க எட்டி உதைத்தாரே சிவபெருமான் தன்னுடைய காலால, இடது காலால எட்டி உதைத்தார். இடது கால் யாரோட காலு? சிவன் பாதி சக்தி பாதி. அப்ப இடது கால் யாருக்குரியது? சக்திக்குரியது. நல்ல காரணம். இடது கால யாருக்கு சொந்தம் அப்படின்னா சக்திக்குரியது. இப்ப எட்டி உதைச்சது சிவனா சக்தியா? நல்லா இருக்கியா? நல்ல கேள்வி. எட்டி என்னையா சொல்லுமையா? எட்டி உதைச்சது சிவனா சக்தியாங்கிற விஷயம். நல்ல விஷயம். நான் சொல்லிட்டேன், பெண்ணால ஏற்பட்ட சமம் பெண்ணால நீங்கணும்னு. இடது பக்கம் சக்திக்குரியது எல்லாருக்கும் தெரியும். எட்டி உதைக்கும் போது இருந்தது சிவன், உதைக்கப்பட்ட கால் சக்தியோட கால். சக்தியோட கால் எட்டி உதைச்சதுனாலதான் கால் நல்ல காலா மாறிச்சு. இல்லாட்டி மாறி இருக்காது. சிவன் எட்டி உதைச்சாலும் அங்க நடக்காது. பொம்பளை கால் பட்டாலும் மாறும். அந்த பொம்பளைய ஆம்பளை ஒன்னும் பிரச்சனை இல்ல. சேவலா எத்தனை பேர் உருமாறுதான்னு கேட்டல. என்ன யாருங்க? எங்க அப்பன் பழனி அப்பன், மாப்பிள்ள பேரு அவர்தான். சாதாரண ஆளா? பழனி அப்பன். ஏசாமி சேவலா மாறின 4 பேர் எத்தனை பேர் ஒருத்தர் சொல்லியிருக்கேன். இன்னும் எத்தனை பேர் மாறி இருக்காங்கிற விஷயம் வரணும். தயாராக நிக்கிறாரு, தயாராகி வர அப்படிங்கிற நீங்க சொன்னாக்க இந்த மக்கள் எல்லாம் எழுந்திருக்கணும். இருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு புள்ளி வேலை இருக்கு. ஆஞ்சநேய பெருமாள் வலது கையில மலையை தூக்கி மறக்க முடியுமா? நீங்க எப்படி செஞ்சா? சரி அண்ணே, இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா மேல யார் வந்து பறந்தா கும்பாபிஷேகம் முழுமையாகும்? கருடை வந்து பறக்கணும். இந்த கருடனை பாத்தீங்க அப்படின்னா மற்ற பறவைகள் இல்லாம இவர் வீணையை தூக்குறாரு, அவர் வேலை தூக்குறாரு, இங்கேயே போர் நடக்குது. கருட பகவானுக்கு மணி எத்தனை
ஆனாலும் சரி இன்னைக்கு விடிஞ்சாதான் நாடகம். இது அடுத்த வருஷம் தான் நீ குலமங்கலம் வர முடியும். இன்னைக்கு ஆமா இல்லைங்க விடிய 8 மணி வரைக்கும் நடத்துவோம் நாடகம். என்ன ஆகுது நீ கவனிக்கணும். அவர் கேட்டிருக்காரு பாருங்க, சேவலாக எத்தனை பேர் எங்கெங்க போயிருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. ஆமையா கருட பகவான பாத்தீங்கன்னா கழுத்தை பாத்திருக்கீங்களா? கருடைய கழுத்தை வெள்ளையா அப்படி சொல்லுங்க. தெய்வமே ஆமா. வெள்ளையா இருக்கும். மத்த பறவைக்கெல்லாம் இல்லாம மகாவிஷ்ணுக்கு வாகனமா இருக்க கருடை கழுத்துல மட்டும் வெள்ளை நிறத்துல கோடு இருக்கே, அது எப்படி வந்துச்சு? நீங்க மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பார்த்து வந்தீங்க மாப்பிள்ள முருகப்பெருமான், சரி சண்முக பெருமான், உங்க தலை சத்தியமா நான் வணங்குற முருகன் சத்தியமா அவரை நானு கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன். சத்தியமா முருகன் ஆணையா சொல்றேன், நாராயணன் மீது ஆணையா சொல்றேன். என்ன சொல்ற? முருகன் நீங்க கட்டிக்கவே வேணாம், அந்த சேவலா மாறல சொல்லு. கட்டிக்க வேணாமா? அப்ப சரி பாருங்க, நான் அனுதினமா வணங்குற எம்பெருமான் சிவன் மீது சத்தியமா சொல்றேன். நீங்க பாத்து வந்தீங்க மாப்பிள்ள முருகன், முருகனா நான் அவரை கட்டிக்கிறேன். அந்த கழுத்தை வெள்ள போடுறீங்க, அதை நீங்க சொல்லுங்க. அப்படி போடு. அப்ப பதில சொல்லிட்டா நீங்க கட்டிக்கிறேன். கட்டிக்கிறேன். நான் தான் கட்டவே வேண்டாம், நான் தான் கட்டிக்கிறேன். பதில சொல்லு. அப்ப கட்ட வேணாம். நமக்கு தேவை கல்யாணம், எனக்கு வேணாம். ஆஞ்சநேய பெருமாள் சஞ்சீவினி மூலிகை மலையை கொண்டு வந்தாருல, ஆமா, எந்த கையில கொண்டு வந்தாரு? வலது கையில தான் கொண்டு வந்தாரு. எப்படி நியாயம் நீங்க கேட்டது? ஓவியத்துல மட்டும் இல்ல, கோயிலே போய் பாருங்க, ரொம்ப இடத்துல இடது கையில வரைஞ்சு போட்டிருப்பாங்க. ஒண்ணு வலது கையில இருக்கு, இல்லைன்னா இடது கையில இருக்கு. ஏன் நானும் இங்கிட்டு பார்த்தா இப்படி பறக்கிறாரு, அப்புறம் இப்படி பறக்க எந்த கையில தான் கொண்டு வந்திருக்காரு? நீ ரெண்டு பேருமே வரைஞ்சது சரிதான். இந்த வலது கையில வரைஞ்சாரே ஓவியர், அவர் வரைஞ்சதும் சரிதான், அதுவும் சரிதான். நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இருமையா சொல்றேன். தண்ணி சாப்பிடுறீங்களா? வலது கை ரொம்ப முக்கியம் அவருக்கு தண்ணி. நீ உன்னை பாரு. சரி, அவர் அங்கிருந்து மலையை கொண்டு வந்தார் பாத்தீங்களா? அப்ப அதுக்கு அவருக்கு தேவைப்பட்டுச்சு. தேவைப்படும் பொழுது கொண்டு வந்தது வலது கையில. அந்த வலது கையில வரைஞ்ச ஓவியர் அதை பார்த்துட்டு வலது கையில வரைஞ்சிட்டாரு. ஒரு பொருள் வேணும்னா எடுத்துக்கிடுவான், திருப்பி வேணாம் போதும் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பான்? வாங்கும் போது பத்தியமா எடுத்து தூக்கி போடுறது, கொடுக்கும் போது போதும் அந்தங்க வேணாம் அப்படின்னு. அந்த மாதிரி வேணான்னு கொண்டு போய் மலையை வைக்க போனார்ல, அப்ப எடுத்துட்டு போனது இடது கையில. அப்ப கொண்டு வரும் பொழுது வலது கையில, கொண்டுட்டு போகும்போது இடது கையில. ரெண்டுமே சரிதான். பாரு அந்த கருடை அப்ப அந்த சேவல் கருடன் சேவல் இப்ப நிக்குது. அப்படியா? நின்றாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனை இல்ல நிறுத்திட்ட மோகம் அடிக்கிறார். முடிங்க வேற இல்ல எங்க அப்பா அதெல்லாம் அவர் கோபப்படணும். கருணங்கிறத நான் சொன்னா சேவலா உருமாறி என்பதை யாராருங்கிறத நீங்க விஷயத்தை சொல்லணும். இப்ப கருடன் வந்தாத்தான் நீங்க சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம். அந்த கருடனுக்கு கழுத்துல ஏன் கோடு? வெள்ள அதாவது தன்னுடைய அக்கா தன்னுடைய சிற்றனுடைய அடிமைத்தனத்தை மீறணும். பாம்பு கூட போய் கருடன் கேட்டா எங்க அம்மா அடிமைத்தனத்தை மீறணும் என்ன? அமிர்த கலசம்ன்றது ஒண்ணு இருக்கிற தேவலோகத்தை அதை போய் கொண்டு வராங்க. தந்து கொண்டு வந்துட்டா அப்படி விட்டு விடான விட்டு வந்துட்டான். தேவேந்திரன் யுத்தம் செய்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. பாம்பெல்லாம் கூப்பிட்டு அமிர்த முறையை தண்ணிக்குள்ள நீராடிக்கிறாங்க. பாம்பு கூட தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஆனா கருணை கொண்டாந்து வச்ச உடனே பாம்பு தண்ணிக்குள்ள இறங்குனே அந்த சமயம் பார்த்து தேவேந்திரன் மீண்டும் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போயிட்டேன். அப்படி அமிர்தத்தை எடுத்து போகும்போது அமிர்த சிந்தி தெப்பை புள்ளி மீது விழ, அப்படி விழும்போது ஆகா அமிர்த கலசம் போயிடுச்சே அப்படின்னு பாம்பெல்லாம் வேகமா வந்து விழுந்த அமிர்தத்தை தெப்பை எப்படி இருக்கும்? உள்ளவே சோச்சரம் இருக்கும். அதுல அமிர்தம் விழுந்திருக்கேன்னு தண்ணீரை மூழ்கி மீட்டு வந்து அந்த தெப்பை மீது விழுந்த அமிர்தத்தை நக்கியது பாம்பு. அப்பத்தான் பாம்புக்கு பிளவட்ட நாக்கு ரெண்டா கிழியுது. பிளவட்ட நாக்கு ஏற்படுது. ஒரே பசி பயங்கரமா. யாருக்கு பசிக்கிறதுனா கருடனுக்கு. கருடனுக்கு பசிக்கிறவன் உடனே ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். கருடனுக்கு பசிக்கிறவன் உடனே அப்பா காசிபத்தை போய் கேட்கிறாரு, ரொம்ப பசியா இருக்கு, பசி அடங்கல அப்படின்னு கேட்கிறாரு. இமயமலை சாத சென்று அங்க இருக்க அசுரர்களை எல்லாம் தூக்கி விழுங்குறேன், உன் பசி அடங்கும் போல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இமயமலை சாதம் அதுல ஒண்ணு என்னப்பான்னு கேட்டாரு. அதுல ஒரே ஒரு பிராமணர் அந்தனர் இருப்பாரு. இந்த அந்தனரை மட்டும் தூக்கி விழுங்குறாரா அப்படின்னாரு. ஏன்? அவரை பாவம் கட்டி விழுங்கடா. அப்பனா அவரை தூக்கி விழுங்கிட்டேன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாரும் தூக்கி சாப்பிடணும், அவர் மட்டும் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றேன். அவரை தூக்கி விழுங்கும் போது தொண்டையிலே உனக்கு ஒரு கழிப்பு ஏற்படும் என்று சொன்னார். போன
உடனே வேகமாக அனைத்து அசுரரையும் தூக்கி விழுங்கினார். விழுங்கும் போது பிராமணரையும் சேர்த்து விழுங்கிறார். விழுங்கும் போது தொண்டையை கூட கரிப்பு ஏற்படுது. ஆகா, தன் தந்தை சொன்னாரே பிராமணரை தூக்கி விழுங்கும் பொழுது கரிப்பு ஏற்படும் என்று துப்பிறார். என்று பிராமணரை தூக்கி விழுங்கும்போது கரிப்பு ஏற்படுதோ அப்பவே கருணனுக்கு கழுத்துல கோடு வெள்ளையாக விழுந்துருது. அப்ப பிராமணனை தூக்கி விழுங்கின காரணத்தால் இன்னைக்கு கருணை பறந்து வரக்கூடிய கருணனுக்கு கழுத்துல வெள்ளை. சூப்பர். மாறுனது எத்தனை பேர்?